ஹவு டு மூவ் ஆன் பாஸ்ட். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் பாஸ்ட்லேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறதுன்ட்டு. என்ன கேட்டால் அது ரொம்பவே ஒரு ஹார்டஸ்ட் திங் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான், இதை அப்படியெல்லாம் எடுத்துக்க வேணாம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இது விஷயத்தை நினச்சி ஏக்கங்கள், வருத்தங்கள், நிம்மதி இல்லாமல் போகிறது, இது எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்து எப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு அதை எப்போ ரசித்து ஹாப்பியாக இருக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்ட்டில் நீங்கள் எவ்வளவோ இழந்திருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளவோ இழக்கலாம். இப்போ இருக்கிறதுல என்ன சந்தோஷத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இருக்கிறதுல எப்படி சந்தோஷத்தை பார்க்க முடியுன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் இப்போ அப்படி தான், அது போயிட்டு இது போயிட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புனேன், அழுதேன், குடித்தேன், எவ்வளவோ பிரச்சனை, நிறைய அசிங்கம் எல்லாமே பட்டேன். அப்புறம் ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளை விட எவ்வளவோ பேர் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த அழகான உறவுகள் நீங்கள் இருக்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு லைவ் போட்டால் இத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க, நான் ஒரு வீடியோ போட்டால் அத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க, இப்படி ஒரு அழகான சொந்தங்கள் இருக்குது. அது இல்லாமல் எத்தனையோ பேர் ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சி அதை வச்சு அந்த கடன் இந்த கடன் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. ஓரளவு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம உறவுகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. மாதம் இவ்வளோ